ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் கண்ட்ரோல் ஃப்ளோ டுட்டோரியல். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதில் இஃப் எல்ஸ் இஃப் சுவிட்ச் கேஸ் அண்ட் டெர்னரின்ற மாதிரி 5 பார்த்துருக்கோம். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வித் ரெஸ்பெக்ட் டு கண்டிஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான், பட் என்னன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ என்னன்னு பார்த்தோம்னா, கண்ட்ரோல் ஃப்ளோ இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ரெஃபர் டு ஆர்டர் இன் விச் எக்ஸிக்யூட் கோட். அதாவது ஒரு கோடை ஆர்டர் பிரகாரம் நம்ம என்ன பண்றது, திரும்ப 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 எக்ஸிக்யூட் பண்றது. இட் அலோ டெவலப்பர் டு ஆட் லாஜிக் அண்ட் கண்டிஷன் டு கைட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் கோட். நம்ம கொடுக்குற கண்டிஷனை பொறுத்து அந்த கோட் என்ன ஆகும், திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? கீ கான்செப்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், இஃப் எல்ஸ் டு எக்ஸிக்யூட் கோட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். இப்போ ஒரு கண்டிஷனை பொறுத்து அந்த கோட் எப்படி ஒர்க் ஆகும், பிளாக் ஆஃப் கோட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருந்தோம். சுவிட்ச் கேஸில் என்ன பண்ணுவோம், ஒரு கேஸை வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு கீயை வச்சுக்கிட்டு மல்டிபிள் கேசஸ் கூட மேட்ச் பண்ணி அந்த கோடை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். தென் இங்கே லூப்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வைல் டூ வைல், அதாவது ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டிங் த கோட் அன்டில் அ கண்டிஷன் மீட். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த கோடை என்ன பண்ணுறது, திரும்ப 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 லூப்பில் விடுறது. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட டேரெக்டாக நம்ம ஃபார் லூப் போயிடலாம். ஸோ யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார் லூப் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பேசிக் எடுக்கிறதால நல்லா கவனிங்க. ஃபார் லூப்க்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா 1 இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நல்லா ஜூம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க. ஸோ ஃபார் இஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ்டு கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீவேர்டு என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த வேர்ட் டிஃபால்ட்டாக அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஃபார்ன்றது சம்திங் வில் டூ, இஃப்ன்றது சம்திங் வில் டூ, எல்ஸ்ன்றது சம்திங் வில் டூ, ஃபங்க்ஷன்ன்றது சம்திங் வில் டூ, லெட் கான்ஸ்ட் வேர்ன்றது சம்திங் வில் டூ. ஓகே, ஸோ ஒன்று என்ன பண்ணும், ஏதோ ஒன்று பண்ண போகுது. ஓகே, ஒன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இந்த ஃபார்ன்றது இட்ஸ் அ லூப். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன். இஃப்க்கு நம்ம எப்படி கண்டிஷன் கொடுக்குறோமோ, இஃப் தென் ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இந்த கண்டிஷனை பொறுத்து இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஆனால் ஃபாரில் இங்கேயும் கண்டிஷன் கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல 3 கண்டிஷன் இருக்கும். ஓகே, இந்த கண்டிஷனை பொறுத்து இந்த ஃபாரில் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. இங்கே லெட் I = 1, இது வந்து இனிஷியலைசேஷன். ஓகே, ஃபார் லூப்ல இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் 3வதா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஓகேவா? 3 விஷயம் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், தென் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் லெட் A = இல்லை லெட் நம்பர் = நீங்கள் ஐக்கு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட லெட்ன்றது இட்ஸ் அ வேரியபிள், ஐன்றது தட் வேரியபிள் நேம். அந்த நேமில் அந்த பாக்ஸில் நமக்கு என்ன இருக்குது, 1 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஓகேவா? தென் கண்டிஷனில் நம்ம இங்கே என்ன பார்த்துருப்போம்னா ஆப்ரேட்டர்ஸில் பார்த்துருப்போம். கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, ட்ரிபிள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துக்கிட்ட நம்ம கம்பாரிசன் ஆப்ரேட்டரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவை கம்பேர் பண்ணி ஒரு கண்டிஷனை கொடுத்து எத்தனை வாட்டி நம்ம லூப் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இந்த கண்டிஷன் பொறுத்த அளவுக்கு என்ன ஆகும், அது லூப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் I++, ஏன்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்தது அதே கண்டிஷனில் ரன் ஆகக்கூடாதுன்றதுக்கு அந்த கண்டிஷன் நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுப்போம். ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் நவ் ரைட் நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ஃபார் லூப் இருக்கு. ஸோ கன்சோல் ஃபர்ஸ்ட் நான் இது நடத்திடுவேன், தென் மூவிங் டு VS Code ப்ராக்டிஸ். ஓகேவா? ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஃபார் ஏ கீவேர்ட், நான் இது என்னன்னு சொன்னேன், இனிஷியலைசேஷன். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். மொதல் ஸ்டேட்மெண்ட் இனிஷியலைசேஷன், ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறது. அந்த இடத்துக்கு தான் ஒரு வேல்யூவை என்ன பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். லெட் ஐன்றது இட்ஸ் அ டிக்ளரேஷன், ஈக்குவல் டு 1 அப்படின்றது நம்ம ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஐ என்னோட வேல்யூ, அதாவது ஐயில் இப்போ என்ன இருக்கும், நான் இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும் சொல்லுங்க, அந்த வேல்யூ 1 இருக்கு. சூப்பர். அந்த இடத்துக்கிட்ட வேல்யூ வந்து 1 இருக்கு. இப்போ இந்த 1 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 5ன்றது கண்டிஷன். இப்போ பாருங்க, 1 இஸ் லெஸ் தென், 1 is less than or equal to ன்றது கண்டிஷன். 1 is less than 5 1 is less than 5 Yes, so bro. condition satisfied.
கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. தென் இப்போ இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? சரி, இதை நம்ம ட்ரைம் எடிட்டரில் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் வி கேன் கோ வித் டைரக்டிவ் விஎஸ் கோட். ஓகே, ஸோ ட்ரைம் எடிட்டரில் பார்க்கலாம். இல்லைன்னா இது இப்படியே இருக்கட்டும். ரைட்டில் நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டாக வி கேன் கோ வித் விஎஸ் கோட். ஓகேவா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஃப்ளோ இல்லையா? CONT ROLL FL OW கண்ட்ரோல் ஃப்ளோ, கண்ட்ரோல் ஆல், கண்ட்ரோல் C. ஓகே, ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். தென் நியூ ஃபைல் .js. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. CLEAR கிளியர் அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் CD கண்ட்ரோல் ஃப்ளோன்ற ஃபோல்டருக்கு போயிடுறேன். தென் NOD நோட் ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ .js. ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் ரன் பண்ணேன். உள்ளே எதுவுமே இல்லாத ரன் ஆகுது. இந்த இடத்துக்கிட்ட ஃபார் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்க சொல்ல கீழே பாருங்கள் ஃபார் லூப் அப்படின்னு இருக்கா. நான் அந்த ஃபார் லூப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண சொல்ல இட்ஸ் ஹேவிங் சம்திங் லைக் திஸ். ஓகே, நமக்கு இண்டெக்ஸ்ன்றது தேவையில்ல. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட ஐன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், LOG லாக் ஐ. ஓகே, சரி, அவ்வளோதான், சிம்பிள். இந்த இடத்துல அரே டாட் லென்த்னு இருக்கு. ஆனால் நம்ம போடக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஐ இதுதான் கண்டிஷன் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷனை இங்கே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ரைட் நோ வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் திஸ் ஒன். ஸோ 1லேருந்து 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு. ஓகேவா? இப்போ இந்த 0லேருந்து 5 வரைக்கும் எப்படி போய் பிரிண்ட் ஆச்சு, இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ விஎஸ் கோடில் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ பீப்புள் ஜூமில் நல்லா பார்க்க முடியும் இல்லைவா? இதை நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணிடணும். ஓகே, கிளியர் கொடுத்துட்றேன். இந்த இடத்துக்கு நான் என்டர் கொடுத்தேன்னா 5 வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். லெட் I = 0 நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. லெட்டர் இருந்து வேரியபிள், ஐன்றது அந்த வேரியபிளுக்கான நேம். வேரியபிள்ன்றது இட்ஸ் அ பாக்ஸ் கண்டெய்னர். இது கண்டெய்னருக்கான நேம், கண்டெய்னருக்கான வேல்யூ. ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்தது கண்டிஷன். இந்த இடத்துக்கிட்ட ஐ அப்படின்றது என்னது, இந்த இடத்துல ஐன்ற இடத்துல என்னமா இருக்கும், அந்த வேரியபிள் நேம கால் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிளோட வேல்யூ இருக்கும். என்ன இருக்கும், வேரியபிளோட வேல்யூ இருக்கும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷனை செக் பண்றேன். ஐயோட வேல்யூ 1. 1 is less than 5. 1 is not equal to 5, but 1 is less than 5. இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 1 is less than 5 சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆச்சுன்னா டைரக்டா என்ன ஆகும், இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். டைரக்டா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ளே வராது, டைரக்டா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் கண்டிஷன் சொல்லியிருந்தேன், இதுதான் வந்து பிளாக் ஆஃப் கோட்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக் ஆஃப் கோட்னா இந்த இடத்துக்கு நீங்க எவ்வளோ லாஜிக் வேணா எழுதிக்கோங்க. உள்ள கூட நீங்க எஃப்எல்ஸ் கூட எழுதிக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், I++ அப்படின்னு இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகுமா, ஃபர்ஸ்ட் console.log i. ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, 0. அப்ப 0 ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகுமா? இப்ப கண்டிஷன் ஒரு வாட்டி செக் பண்ணுது, 0 is less than 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ console.log iன்றதால இந்த இடத்துக்கு என்ன ஆகும், 0ன்றது பிரிண்ட் ஆகும். தென் லைன் நம்பர் 3ல இருந்து திரும்பி எங்க போகும்னா லைன் நம்பர் 1க்கே போகும். இந்த கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிற வரைக்கும் இது போயிட்டே இருக்கும், திரும்ப 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 திரும்ப. இப்போ இந்த மாதிரி இந்த லைன் நம்பர் 3ல இருந்து லைன் நம்பர் 1க்கு போக சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஆஃப் கோட் முடிஞ்சிருச்சு, திரும்பி லைன் நம்பர் 1க்கு இங்க இருந்து லைன் நம்பர் 1க்கு இங்க போறத எதுக்காகனா அந்த மாதிரி போக சொல்ல இந்த I++ ஒர்க் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேலை செய்யும். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க இன்க்ரிமெண்ட் என்ன இருக்கு அப்படின்றது கவனிங்க. I++ அப்படின்னா ஐ கூட ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு அர்த்தம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட 0வா இருந்தது, இப்போ இங்க இருந்து இங்க போக சொல்ல 1ஆ மாறி இருக்கும். ரைட் நவ் ஐயோட வேல்யூ என்னமா, 1. ஐயோட வேல்யூ என்னது, I = 1. ஓகேவா? இப்போ ரைட் நவ் ஐயோட வேல்யூ 1. இப்போ ஐயோட வேல்யூ 1ன்றதால நமக்கு இங்க என்ன இருக்குன்னா கண்டிஷன் அடுத்தது செக் பண்ணும். ஓகேவா? 1 is less than 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா?
கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் இல்லையா, அதனால திரும்பியும் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது கன்சோல் டாட் லாக் ஐ. இப்போ ரைட் நவ் கரண்ட்லி ஐயோட வேல்யூ என்னது? 1. ஸோ இப்போ இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? 0 1 பிரிண்ட் ஆச்சு, அடுத்தது 1 பிரிண்ட் ஆச்சு. 0 1ன்றது 2 இருக்கு. தென் அடுத்தது இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கும் லைன் நம்பர் 3ல. திரும்பி லைன் நம்பர் 3ல இருந்து லைன் நம்பர் 1க்கு போகும். 1க்கு போகிறது இன்க்ரிமெண்ட் வேலை செய்யும். திரும்பியும் ஐயோட வேல்யூ 1ல இருந்து திரும்பியும் +1, 1 கூட இன்னொரு 1 சேர்த்தா 2. அப்போ ரைட் நவ் ஐயோட வேல்யூ என்னது? 2. இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 2. திரும்பி கண்டிஷன் செக் பண்ணும். இந்த இடத்துல 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இது 3 தனித்தனி. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது இந்த லைன்ல நம்பர் 3ல இருந்து நம்பர் 1 பார்க்க சொல்ல தான் இந்த இன்க்ரிமெண்ட் வேலை செய்யும். ஓகே, தென் இப்போ ஐயோட வேல்யூ என்னது? 2. ஓகே, இந்த இடத்துல 2 இஸ் என்னது? 2 is less than 5. ஓகேவா? 2 is less than 5 என்னது? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்ப பிளாக் ஆஃப் கோட் திரும்பி எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2 இல்லையா? 2 பிரிண்ட் ஆகும். தென் இந்த இடத்துக்கு 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. திரும்பி இங்க இருந்து இங்க போகுது, இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட் ஆக சொல்ல, அதாவது லைன் 3ல இருந்து 1 போக சொல்ல மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிறதால இந்த இடத்துக்கு ஐயோட வேல்யூ இட்ஸ் 3. இப்போ சொல்லுங்க, இங்க 3 இருக்கிறதால நமக்கு திரும்பி செக் பண்ணுது. 3 இஸ் லெஸ் தென் 5. 3 இஸ் லெஸ் தென் 5 தானே? ஆமாண்ணா. அப்ப 3 இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்றேன். வேல்யூ ட்ரூவா? ட்ரூண்ணா. அப்ப பிளாக் ஆஃப் கோட் திரும்பி எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இந்த இடத்துக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதால கன்சோல் டாட் லாக் ஐ பிரிண்ட் ஆகும். ஐ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? தென் அடுத்தது திரும்பி இங்க இருந்து மேல போகும். மேல போக சொல்ல இப்ப சொல்லுங்க, ஸோ ஐயோட வேல்யூ என்னது? 3 இருக்கு. இங்க இருந்து மேல போகுது. அப்ப ஐ பிளஸ் பிளஸ். அப்ப ஐயோட வேல்யூ 4. ஒன்னு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் லூப், ப்ளூ லூப் எல்லாத்துலயுமே. ஓகே, தென் ஐ பிளஸ் பிளஸ் போது இந்த இடத்துக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4. இப்ப லெட் ஐ ஈக்குவல் டு 4. இப்ப 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேவா? இப்ப திரும்பி பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ என்னது? 4. நமக்கு 4 பிரிண்ட் ஆகும். ஓகே, தென் இங்க திரும்பி இங்க இருந்து மேல போகுது. இப்ப இன்க்ரிமெண்ட் ஐயோட வேல்யூ என்னது? இங்க 5. ஸோ 5 இருக்கிறதால இப்போ செக் பண்ணுது. 5 இஸ் லெஸ் தென் 5. ஃபெயில்டு கண்டிஷன். ஓகேவா? கண்டிஷன் ஃபெயில்டு. அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படியே செக் பண்ணோம், அது ஃபெயில்ட் ஆகுதுன்னா ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ சொல்லுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூ. ஓகேவா? ஒரே ஆள் சொல்லக்கூடாது, மாற்றி மாற்றி சொல்லணும் எனக்கு. இப்போ ட்ரூ. இப்போ ஒன்லி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஐ பிளஸ் பிளஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஐ பிளஸ் பிளஸ் திரும்பி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்னது? ஐ பிளஸ் பிளஸ் திரும்பி எக்ஸிக்யூட் 5ண்ணா. ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 5ல இருக்கு. ஸோ 5 பிரிண்ட் ஆச்சு இப்போ எனக்கு. சரி, ஓகே. ஐயோட வேல்யூ இப்போ இங்க என்ன கடைசியா பிரிண்ட் ஆனது என்னது? 4 பிரிண்ட் ஆச்சா? 5 பிரிண்ட் ஆச்சு. ஓகே, 5 பிரிண்ட் ஆச்சுன்னா 5 பிரிண்ட் ஆச்சு. திரும்பி இங்க இருந்து இங்க போகுது. ஓகேவா? ஸோ ஐ பிளஸ் பிளஸ் 5 + 1 6. அப்ப இதோட வேல்யூ 6 இருக்கு. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட 6 இருக்கு. இப்போ திரும்பி கண்டிஷன் செக் பண்ணோம். 6 is less than 5. 6 is less than 5 It's a false. False now. So 6 is equal to 5. இதுவும் false. அப்ப கண்டிஷன் ஃபெயில்டா? கண்டிஷன் ஃபெயில்டுனா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதனால 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இப்போ சொல்லுங்க, நான் அதாவது 0ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. நான் இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல நான் 1ன்னு போட்டேன்னா என்னோட லூப் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ என்னோட லூப் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 1ல இருந்து. ஸோ ரைட் நவ், ஸோ இங்க ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம். மாடிஃபிகேஷன் பண்ண சொல்ல பாருங்க. எனக்கு இந்த இடத்துக்கிட்ட 5ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, எனக்கு 5ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் தலைகீழா பிரிண்ட் ஆகும். இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சுல, இப்போ 5ல இருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இதுதான் உங்க கேட்குற இன்டர்வியூல கொஸ்டின்ஸாவே இருக்கு. அதிகபட்சம் இதுதான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, 5ல இருந்து பிரிண்ட் ஆகும். இப்போ சொல்லுங்க எனக்கு. ஸோ லாஜிக் வைஸா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ டேரக்டா உள்ள வந்தோன்னா ஐயோட வேல்யூ 5. இந்த இடத்துக்கிட்ட ஐ 5 இஸ் என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. 5 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல கண்டிஷன் எப்பயுமே இந்த இடத்துக்கிட்ட 0.
ஓகேவா? ஸோ 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகணுமா இல்லை 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணுமா நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? தென் அப்படியே வேல்யூஸ் மட்டும் மாற்றுறீங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல 1 இருந்தது, இந்த இடத்துல 5 இருந்தது. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே அதை மாற்ற போகிறோம். மாற்றிட்டு இந்த கண்டிஷனையும் மாற்றணும். ஓகேவா? லெஸ் தென் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கிரேட்டர் தென் மாற்றுங்க. இப்போ பாருங்க, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ 5. 5 இஸ் கிரேட்டர் தென் 5 இஸ் கண்டிஷன் பாருங்க, 5 இந்த இடத்துல 5 இருக்கு. 5 இஸ் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும், கிரேட்டர் தென் 1. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. லெஸ் தென் இருந்தால் கிரேட்டர் தென் மாற்றிருக்கேன், வேற ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துக்கிட்ட. கிஷோரும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்லலாம் இல்லையா? ஸோ 5 இஸ் இந்த இடத்துல 5 இஸ் கிரேட்டர் தென் 1. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. ஓகே, அப்ப எனக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப 5 ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ என்னது இப்ப ரைட் நோ 5. ஓகே, இப்ப 5 பிரிண்ட் ஆகுது. எனக்கு இங்க இருந்து இங்க போக சொல்ல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, என்ன நடக்குதுன்னு. இங்க இருந்து நான் இங்க போகிறேன், இப்படி போக சொல்ல எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஐயோட வேல்யூ என்னன்னு மாறும், 6 மாறும். இப்ப எனக்கு இந்த இடத்துல 6 ஆச்சுன்னா கண்டிஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. I is அதாவது 6 is greater than 1. கரெக்ட்? நான் திரும்பி சொல்லுங்கண்ணா, இந்த இது மட்டும் இப்போ சொன்னீங்களா, அது மட்டும் திரும்பி சொல்லுங்கண்ணா. இப்போ 5 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? கண்டிஷன் செக் பண்ணது 5 is greater than 1. கண்டிஷன் சக்சஸ். அதனால எனக்கு 5 பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 5 பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 5 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. console.log i பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ இங்க இருந்து இங்க போக சொல்ல திரும்பி லைன் நம்பர் 3ல இருந்து லைன் நம்பர் 1க்கு போக சொல்ல எனக்கு என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? இன்க்ரிமெண்ட் ஆக சொல்ல எனக்கு வந்து என்ன ஆகுது, 6 அப்படின்னு வரும். கரெக்டா? ஐயோட வேல்யூ 6. இப்போ கண்டிஷன் செக் பண்ணும், 6 இஸ் கிரேட்டர் தென் 1. கரெக்டா? அப்போ திரும்பியும் பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல என்னன்னு பிரிண்ட் ஆகும் அடுத்தது, இதான் பிரிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்சோல்னு வச்சுக்கோங்க இல்லைண்ணா. ஓகே, இதுதான் வந்து பிரிண்ட் ஆக போகுது. CONSOLE கன்சோல் ஈக்குவல் டு 6. இப்போ ஏற்கனவே 5 இருந்தது, இந்த இடத்துல 6 இருக்கு. இப்போ 6 இஸ் கிரேட்டர் தென் 1. 6 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ இந்த இடத்துல என்னன்னு பிரிண்ட் ஆகும் அடுத்தது, 6 பிரிண்ட் ஆகும். திரும்பி இந்த இடத்துல இருந்து 3ல இருந்து லைன் நம்பர் 1க்கு போகும். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும், திரும்பி இது 7ன்னு போகும். ஓகேவா? அப்போ 7 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ அடுத்தது 7ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஆனால் நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆகணும், அது இன்ஃபினிட்டி. ஏன்னா அடுத்தது வர்றது எல்லாமே 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணனா வாட் வில் ஹேப்பன்னா, டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி, அன்லஸ் நான் ஸ்டாப் பண்ற வரைக்கும் இங்க பாருங்க. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்குள்ள எத்தனை டிஜிட் போயிடுச்சு, 1 2 3 4 5 4 lakhs போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிஸ்டம் ஹேங் ஆகிடும், ஷட் டவுன் ஆகிடும். ஓகே, உங்க மெமரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்த 8 GB RAM வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷட் டவுன் ஆகிடும் சிஸ்டம். இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரும், இல்லை ஏதாவது ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடும், இல்லை VS கோட் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லூப்பை நம்ம தடுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான லாஜிக்ஸை கொடுக்கணும். ஓகேவா? ரைட் நவ் நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த ++ பதிலாக -ன்னு மாற்றுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க, ஒரு ஆள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. யார் சொல்ல போகிறோம்? சத்யா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட லெட் I ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இனிஷியல் வேல்யூ I ஈக்குவல் டு 5. இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சேஞ்சஸ் இங்கே 1 இருந்தது, இந்த இடத்துல 5 இருந்தது, இங்கே லெஸ் தென் இருந்தது, இப்போ கிரேட்டர் தென் மாற்றிருக்கோம். இந்த இடத்துல I மைனஸ் மாற்றிருக்கோம், I ++ பதிலாக. ஓகேவா? அது மட்டும் தான் நம்ம பண்ண சேஞ்சஸ் இந்த கண்டிஷனில். ஓகே, இப்போ லெட் I ஈக்குவல் டு 5. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வருதுமா கோடு, லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் வர சொல்ல என்ன செக் பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்னமா செக் பண்ணோம், ஃபர்ஸ்ட் I ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் அது வந்து கண்டிஷன் பார்க்குது, ஐயோட வேல்யூ 1க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்வா இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, அப்படி இருந்ததுன்னா அது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இங்க என்ன இருக்கும், ஐல 5. 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? True. 5 இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ. தென் இந்த இடத்துக்கிட்ட இப்போ console.log i. இப்போ ஐயோட வேல்யூ என்னதுங்க, 5. 5 பிரிண்ட் ஆகுமா கன்சோல்ல? 5 பிரிண்ட் ஆகுதா? தென் அடுத்தது இங்கேருந்து திரும்பியும் லைன் நம்பர் 3ல, அதாவது ஆஃப்டர் பிரிண்டிங் லைன் நம்பர் 3லேருந்து 1 போகும். 1 போக சொல்ல இந்த இடத்துல மைனஸ்
அப்போ 5ல இருந்து 5 மைனஸ் 1 4. இப்போ இந்த இடத்துல 4 வேல்யூ என்னது 4. இப்போ 4 ஆகிறதால இந்த இடத்துல 4 இஸ் கிரேட்டர் தென் 1. கண்டிஷனல் கண்டிஷன் ட்ரூ. சாட்டிஸ்ஃபைடா? இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? 4 பிரிண்ட் ஆகும். 4 பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட திரும்பியும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி இங்க இருந்து மேல போகும் லைன் நம்பர் 3ல இருந்து. இப்போ என்ன ஆகும்? Decrement லைன் ஆகும். நம்பர் 3ல இருந்து மேல போக சொல்ல I மைனஸ் மைனஸ் திரும்பியும். அப்ப 4 மைனஸ் 1. 4 மைனஸ் 1 என்னது? 3 னா இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்னது? 3. 3. ஓகே, ஐயோட வேல்யூ 3 என்னும் போது இப்போ 3 இஸ் கிரேட்டர் தென் 1. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட்? சாட்டிஸ்ஃபைட். ஓகே, நவ் என்ன பிரிண்ட் ஆகும்? பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? 3 பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஆஃப்டர் 3 பிரிண்டிங் என்ன நடக்கும்? மறுபடியும் டிக்ரிமெண்ட் ஆகும். டிக்ரிமெண்ட் ஆகும்போது 2னு வேல்யூ வரும். அது Okay. கண்டிஷன் செக் லைன் பண்ணி நம்பர் 3ல இருந்து லைன் நம்பர் 1 போக சொல்ல இது டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ 3ல இருந்து வேல்யூ என்ன ஆகும்? 2 மாறும். 2 மாறதால இந்த ஐயோட வேல்யூ 2. 2 இஸ் கிரேட்டர் தென் 1. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். திரும்பியும் பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள போகும். பிளாக் ஆஃப் கோட் என்ன பண்ணும்? ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ என்னது? 2. 2. திரும்பியும் என்ன பண்ணும்? இந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கும் லைன் நம்பர் 3ல. திரும்பி லைன் நம்பர் 3ல இருந்து 1 போக சொல்ல டிக்ரிமெண்ட் ஆகும். 3 மைனஸ் 2 மைனஸ் 1 1. இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. இப்போ இந்த இடத்துல வேல்யூ 1 இருக்கு. அதனால 1 இஸ் கிரேட்டர் தென் 1 கிடையாது. பட் ஆனால் 1 இஸ் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ என்ன ஆகும்? திரும்பியும் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில்டு. 1 இஸ் நாட் கிரேட்டர் தென் 1. பட் 1 இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? அதனால ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இதே இடத்துக்கிட்ட என்ன ஆக போகுது? 1 பிரிண்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும். திரும்பியும் மைனஸ் மைனஸ் அது போயிட்டே தான் இருக்கும் கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிற வரைக்கும். இப்போ 1 மைனஸ் 1 0 இல்லையா? 0. ஸோ அடுத்தது இந்த இடத்துல லெட் 0 இருக்கு. 0 இஸ் கிரேட்டர் தென் 1 கிடையாது, ஃபெயில்டு. சாட்டிஸ்ஃபைட் வராது. அதனால ஈக்குவல் டு 1 அதுவும் ஃபெயில்டு கிடையாது. அப்போ என்ன ஆகும்? இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள போகவே போகாது. இதோட முடிஞ்சிடும். ரைட் நவ இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, வி காட் 5 to 1. பாத்தீங்களா? இப்போ இந்த ஈக்குவல் நான் போடலைன்னா எனக்கு என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கடைசியா இந்த இடத்துக்கிட்ட 1 பிரிண்ட் ஆகுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் இருக்கு. 2 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. கடைசியா இந்த இடத்துக்கிட்ட 2 பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த வேல்யூ 2 இருந்திருக்கும். இப்போ இங்க இருந்து நம்ம இங்க மேல போக சொல்ல எனக்கு 2 மைனஸ் 1 1 இருக்கும். ஐயோட வேல்யூ 1 இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட 1 இஸ் கிரேட்டர் தென் 1. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஃபால்ஸ். அப்ப அதோட முடிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு 2 ஓட பிரிண்ட் ஆகும். ஓகே, 2 ஓட பிரிண்ட் ஆகும். ஒருவேளை எனக்கு இங்க 1 பிரிண்ட் ஆகணும்னா 1 நான் எதை என்ன பண்ணணும்? நான் 0வா மாத்தணும். இல்ல அப்படின்னா இது என்ன பண்ணணும்? நான் ஈக்குவல்ட்டா மாத்தணும். ஈக்குவல் போடணும். ஓகேவா? இதுதான் விஷயம். இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸே ஆகும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த லூப் விட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த லூப் விட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ஒரு லூப்பை மட்டும் நல்லா கற்றுக்க போறீங்க. என்ன பண்ணுறதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துக்கிட்ட இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன். சத்யா, நீங்களே வாலண்டர் எடுத்துக்கோங்க. எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா லாஜிக்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் சொல்ல மட்டும் போறீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுல இருந்து பிரிண்ட் ஆகணும்னா 1ல இருந்து பிரிண்ட் ஆகணும். இல்ல 0ல இருந்து எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இப்போ சொல்லுங்க. சோ நான் என்ன சேஞ்சஸ் பண்ணனும்? I equal to 1 ன்னு போடணும். 0ல இருந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன். அப்ப 0ல இருந்து 0 சொல்லுங்க. நீ 1 0ல இருந்து எதுல இருந்து பிரிண்ட் ஆகணுமோ அதுல இருந்து போட்டுக்கணும். ஓகே, தென் greater than symbol less than ஆ சொல்லலாம். எனக்கு வந்து அதாவது 0ல இருந்து அப்படியே இன்கிரிமெண்டல் ஆகிறதால நான் என்ன பண்றேன்? இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் போட்டுக்கிறேன். இதுதான் முக்கியம். இன்கிரிமெண்ட் ஆகணுமா 1 2 3 4 5 6 இன்கிரிமெண்ட் ஆகுறேன் ஆபரேட்டர். டிக்ரிமெண்ட் ஆகணுமா மைனஸ்ல 10ல இருந்து 9 8 7 6 5 4 2 1 அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணணும்? டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்கிரிமெண்ட் பண்றீங்கன்னா இன்கிரிமெண்ட், இல்லைன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி லூப் ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. இப்போ நான் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் கொடுத்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல கண்டிஷன் நான் மாற்றவே இல்லை. இப்போ என்ன நடக்கும்னு பாருங்களேன். லெட் I equal to 0. ஓகே, அதாவது 0 இஸ் கிரேட்டர் தென் 1 இல்லையா? அடுத்தது 0 பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல 1 இஸ் கிரேட்டர் தென் 1.
ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் இல்லையா? ஸோ திரும்பியும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது 1 பிரிண்ட் ஆகும். அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல 1ன்றது நான் அது 2 ஆகும். அப்போ 2 இஸ் கிரேட்டர் தென் 1, 3 இஸ் கிரேட்டர் தென் 1, 4 இஸ் கிரேட்டர் தென் 1, 5 இஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ என்ன ஆகுனா எனக்கு இன்ஃபினிட்டி லூப் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இல்லை க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் ஐ கண்டிஷன் ஃபெயில்டா, ஐ இஸ் 0. ஃபர்ஸ்ட் ஐ இஸ் 0, 0 இஸ் கிரேட்டர் தென் 1 ஆர் ஈக்குவல் டு 1. இல்லை ஃபெயில்டு, கண்டிஷன் ஃபெயில்டு. அதனால எனக்கு என்ன ஆகுது, எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? 0 இஸ் கிரேட்டர் தென் 1 கிடையாது. 0 இஸ் ஈக்குவல் டு 1 அதுவும் கிடையாது. ஓகே, அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன ஆகுது, அப்படியே ஸ்பாட்லேயே க்ளோஸ் ஆகிடுது. நான் என்ன பண்ணது, ரன் பண்ண சொல்ல. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட ரன் ஆகணும்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணுமா என்ன சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்? கிரேட்டர் தானா 0 பிரிண்ட் ஆகணும்னா லெஸ் தானா பிரிண்ட் ஆகணும். லெஸ் தானா மாற்றணுமா? ஓகே, இப்போ நான் லெஸ் தானா மாத்தினதால இந்த இடத்துக்கிட்ட ஐ இஸ் லெஸ் தென் 1 தான் செக் பண்ணுது. கரெக்டா? அப்போ 0 இஸ் லெஸ் தென் 1, 0 இஸ் லெஸ் தென் 1 தானே? அப்போ எனக்கு என்ன ஆகும், 0 இஸ் லெஸ் தென் 1ன்றதால ஃபர்ஸ்ட் எனக்கு 0 பிரிண்ட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் இங்கே 1 இருக்கு. 1 இஸ் லெஸ் தென் 1 கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு 1 இல்லையா? அதனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது 1 பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான், 2 தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நான் என்ன பண்ணணும் இதுக்கு? 1 எடுத்துட்டு அங்க 10. சூப்பர். ஸோ 1 எடுத்துட்டா 10 வரைக்கும், 1 இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு இப்போ என்னன்னா 1 இருந்து பிரிண்ட் ஆகும். வேற யாராவது சொல்லுங்க. எனக்கு இந்த இடத்துக்கிட்ட 1 இருந்து பிரிண்ட் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 0 இருந்து பிரிண்ட் ஆகணும். 0 எடுத்துட்டு 1 போடுங்க. 0 எடுத்துட்டு 1 போடுறேன். சரி, ஓகே. 1 போடுறதுல என்ன நடக்குது, 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். டேரெக்டாக ஐ பிரிண்ட் ஆகும். ஐ என்னது 1. அப்போ 1 இருந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு இந்த 1 இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? இந்த வேல்யூ சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, ஆனால் 1 இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணணும். ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணால் எனக்கு ஃபைனலாக என்ன பண்ணாது, லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணாது. இதில் நல்லா தெளிவாக இருக்கீங்களா? இது பாசிட்டிவ் ஃபார்வர்டிங்கில் போகிறது. இப்போ எனக்கு இதே மாதிரி அதாவது 10ல இருந்து என்ன பண்ணணும், எனக்கு 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? யார் சார்ஜ் எடுத்துக்கிறது? கிஷோர். ஆமா, கிஷோர் சார்ஜ் எடுத்துக்கிறியா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அபினாஷினி வைல் லூப். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த இடத்துக்கிட்ட நீ சொல்லுமா என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் 10ல இருந்து நான் சொன்னேன், என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றது நீ சொல்லு. இந்த ஐ வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும், 10ன்னு மாற்றணும். 10ன்னு மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஐ வேல்யூ, இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேண்ணா. செகண்ட் இது வந்து என்னன்னா, இங்கே ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் போடணும்ண்ணா, கிரேட்டர் தென் போடணும். சாரிண்ணா, கிரேட்டர் தென். ஓகே, கிரேட்டர் தென்னா. நமக்கு வந்து 10 முடிக்கும் பிரிண்ட் ஆகணும்னால ஈக்குவல் டு போடணும்ண்ணா கிரேட்டர் தென் பக்கத்தில். ஓகே, நான் 10ல இருந்து என்னது 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன். டிக்ரிமெண்ட்ல போகிறோம். ஆமாண்ணா. சரி, அவ்வளோதான். நான் ரன் பண்ணிடலாமா? இல்லைண்ணா, ஐயோட இதில் வந்து மைனஸ் பண்ணணும்ண்ணா, டிக்ரிமெண்ட்ஸ் இது பண்ணணும்ண்ணா. ஓகேவா? நீங்கள் டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா -10ல இருந்து 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிக்ரிமெண்ட். ஓகேவா? இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பண்ணால் இன்க்ரிமெண்ட். இது மட்டும் நல்லா தெளிவாக இருக்கணும். ஓகே, தென் இப்போ நீங்கள் சொன்ன கோடை நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன நடக்குது, 10 மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? அந்த இடத்துல ஐயோட வேல்யூ மாற்றணும்ண்ணா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட் பக்கத்தில் இருக்க 1. ஆமாண்ணா. இந்த இடத்துக்கிட்ட 1ல இருந்து மாற்றணுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இங்க என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம். சரி, ஓகே. ஸோ சத்யா எனக்கு புரியுது. ஓகே, சொல்லுங்க சத்யா, என்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்ன விட்டோம் நம்ம? 10 எடுத்துட்டு அங்க 1 போட்டா வரணும். 10 எடுத்து 1 போடணும். ஓகேவா? ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 10 தான் பிரிண்ட் ஆக போகுது. கரெக்டா? இந்த இடத்துல பாருங்க, ஐயோட வேல்யூ எனக்கு 10 இனிஷியலா. இப்போ ஃபார் லூப்குள்ள வருது. ஸோ 10 இஸ் கிரேட்டர் தென் 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கன்சோல் டாட் லாக் ஐ 10 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு 10 பிரிண்ட் ஆகுது. அடுத்தது திரும்பி இங்கேருந்து இங்கே போக சொல்ல இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ 9. இப்போ ஐயோட வேல்யூ
9. 9 இங்க 9 இருக்கிறதால 9 இஸ் லெஸ் தென் 1. இந்த இடத்துக்கிட்ட கம்பேரிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா லோவா இருக்கும். ஸோ நீ எதை வரைக்கும் லோன் கொடுக்குறியோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நான் 0 வரைக்கும் கொடுக்கணும்னு சொன்னேன். நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 வரைக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபுல்லாலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஃபுல்லா போகணும் அவசியம் இல்லை. 2 லூப் மட்டும் நீங்க மைண்ட்ல போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகணும், 10 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 9 பிரிண்ட் ஆகணும், அவ்வளவுதான். ஓகேவா? இதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் எனக்கு 10 பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட 10 தான் இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல 10 இருந்தால் தான் 10 பிரிண்ட் ஆகும். தென் அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட 10 இஸ் கிரேட்டர் தென் 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆனாலும் 10 பிரிண்ட் ஆகும். கரெக்டா? இப்போ நீங்கள் எந்த கண்டிஷன் எழுதுங்க, ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் எழுதிக்கோங்க. 10 இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் எழுதிக்கணும். இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆயிடுச்சா, அடுத்தது என்ன பிரிண்ட் ஆகும், ஆப்வியஸாக 9 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல இருந்து இங்கே போக சொல்ல மைனஸ் இப்போ இதோட வேல்யூல 1 மைனஸ் ஆகும். அப்போ 9. அப்போ 9 இஸ் கிரேட்டர் தானா, இந்த வேல்யூ லெஸ்ஸாக இருக்கணும் இல்லையா? கம்மியாக இருந்தால் தான் என்ன ஆகும், அடுத்தது சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லைன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், எதை வரைக்கும் பிரிண்ட் ஆக போகிற 10ல இருந்து 0 வரைக்குமா 1 வரைக்குமான்றது. இப்போ இந்த கேஸை நான் இப்படி கொடுத்தா இந்த இடத்துக்கு என்ன நடக்கும் அபினாஷ்? ஈக்குவல் நான் எடுத்துட்டேன்ப்பா. என்ன நடக்குது? 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், 0 பிரிண்ட் ஆகும். 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், 0 பிரிண்ட் ஆகும். ஸோ யூ பீப்புள் ஆர் கிளியர் இன் திஸ் கான்செப்ட், ரைட்? இல்லையா? சூப்பர். அப்போ ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் வைல் லூப், டூ வைல் லூப், ஓகே, இதெல்லாம் ஈஸி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்த உடனே கண்டிஷனை செக் பண்ணுது. லெட் I ஈக்குவல் டு 1 இனிஷியலைசேஷன் பண்ணிடுறோம். தென் கண்டிஷனை செக் பண்ணுது. அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேவா? இதுவே இந்த வைல் லூப்ன்றது இங்க பாருங்க. The while loop allowing to repeatedly execute a block of code along as a specific condition is true. அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் அது என்ன இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும் திரும்ப. இட்ஸ் லைக் a for loop. ஓகே, ஆனால் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துல இனிஷியலைசேஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, தனியாக இருக்கு பாருங்க. இனிஷியலைசேஷன் கண்டிஷன் தனியாக இருக்கு, தென் ப்ளஸ் தனியாக இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். விண்டோஸ் ரைட் ஆரும். இதுதான் வைல் லூப் இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் லூப் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போட்டுக்கிறேன் ஐயோட வேல்யூ 1. ஓகே, ஐயோட வேல்யூ 1. அப்போ ஐயோட வேல்யூ இங்கே 1. ஸோ ஆல்ரெடி மேலே ஐ இருக்கிறதால நான் இதை எடுத்துடுறேன். நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஐயோட வேல்யூ 1. இப்போ கண்டிஷன் பாருங்களேன், அதே தான் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஐ லெஸ் தென் are equal to 5. Condition satisfied. 1 less than 5. 1 is less than 5. Condition is satisfied. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல condition satisfied அப்படின்றதால நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள இருக்க block of code எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இந்த இடத்துக்கிட்ட console.log i. ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்னது சொல்லுங்க? ஐயோட வேல்யூ என்னது? 1 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட ஸ்பாட்ல i++. அதாவது இங்க இருந்து லைன் நம்பர் 6ல இருந்து 3க்கு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இங்கேயே டக்குன்னு i++ பண்ணிட்டு தான் நான் மேலேயே போவேன். இப்போ ஐயோட வேல்யூ என்னது? பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆக சொல்லி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், தென் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்னதான் ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் என்ன இருக்கும், இங்கேயே இருக்கும். அதே மாதிரி இனிஷியலைசேஷனும் இங்கேயே இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல தனித்தனியாக இருக்கு, வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. கவனிச்சிங்களா? அதே வேலையை தான் செய்ய போகுது. எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து இங்கே போக சொல்ல பண்ண போகுது. அதை நான் இங்கேருந்து போக சொல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண அடுத்த செகண்டே பண்ணிடலாம். கரெக்டா? எப்படி ஒன்று தானே? ஸோ அதுதான் வைல் லூப். எக்ஸாக்டாக இதுதான் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ என்ன எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? 1ல இருந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது? 5 வரைக்கும். ஏன் ஃபைன் சொல்கிறீங்க? இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கிறதால. கரெக்டா? ஸோ பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியுதா கூட? இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க, டிக்ரிமெண்ட் எனக்கு 5ல இருந்து எனக்கு 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். யாராச்சும் கோட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. I equal to 5. I equal to 5. I greater than or equal to 0. Okay. 0. Then I minus minus. I minus minus.
எக்ஸிக்யூட்டிங். கிரேட்டர் தென். எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலையே, ஏன்? அது எனக்கு இங்க கிரேட்டர் பாருங்க, தென் சொன்னாங்களா? கண்டிஷன் பாருங்க, I அதாவது 5 less than 0 condition failed, 5 equal to 0 condition failed. கண்டிஷன் ஃபெயில் ஆனதால எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது, பிளாக் ஆஃப் கோட்குள்ளே போகாது. இப்போ இந்த திட்டம் என்ன பண்ணணும்? கிரேட்டர் தென் இல்லையா? ஸோ நெகட்டிவ்ல போகணும்னா கிரேட்டர் தென், பாசிட்டிவ்ல போகணும்னா லெஸ் தென். ஓகே, யூ பீப்புள் காட் இட், சூப்பர். ஸோ சின்ன மிஸ்டேக் தான், ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. இப்போ எனக்கு 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது, எனக்கு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? ஈக்குவல் டு எடுத்து விடு. ஈக்குவல் டு 1. ஈக்குவல்ட்டு எடுத்து விடலாம், அப்படி இல்லைன்னா 1ன்னு கொடுத்தாலும் எனக்கு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கரெக்டா? சூப்பர், பக்கா. அவங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா இந்த இடத்துல 0ன்னு இருக்கும் இன்டர்வியூல, ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவல்ட்டை எடுத்தால் என்ன நடக்கும்னு கேட்பாங்க, அவ்வளோதான். இந்த லெஸ் தென் பதிலாக கிரேட்டர் தென் போட்டால் என்ன நடக்கும்னு கேட்பாங்க. சொல்லுங்க. இப்போ இங்கே கிரேட்டர் தென் போட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் என்ன செக் பண்ணணும்? 5, இந்த இடத்துல 5 இருக்கும். 5 இஸ் கிரேட்டர் தென், இந்த இடத்துக்கிட்ட 5 இஸ் கிரேட்டர் தென் 0வா? கண்டிப்பாக கிடையாது. 5 இஸ் ஈக்குவல் டு 0வா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாததால இது எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகே, அப்படிதான் தெளிவாக சொல்லணும். கண்டிஷனை மட்டும் செக் பண்ணுவீங்களா? உங்க கையில என்ன இருக்கு அப்படின்றத வச்சுக்கோங்க. Bro, 5 is greater than 0 தானே? ஓ, less than. லெஸ் தென் போடுறது நீங்க மறுபடியும் கிரேட்டர் தென் ஆமா, less போட்டீங்க. than போறதுக்கு திரும்பி மறுபடியும் கேட்டதை போட்டேனா? ஓகே, சரி. இந்த இடத்துல 5 is less than 0, இதுதானமா சாட்டிஸ்ஃபை ஆகும். உங்க பாருங்க, ரன் பண்ற கரெக்ட் தான். ஸோ திரும்பி கிரேட்டர் தானே போட்டோம், பார்க்கலாம். சரி, இந்த இடத்துக்கிட்ட 5 வேல்யூ, இப்போ இந்த இடத்துல 5 இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல டேரெக்டாக நான் 5 போடலாமே. கரெக்டாக, இது தேவையில்லையே. போடலாமா போடக்கூடாதா? போடலாம். ஒரு வேரியபிளில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கிட்ட இனிஷியலைஸ் பண்ணணும், அதுதான் ஸ்டோரேஜ் இல்லையா? அதனால நீங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேரியபிளில் தான் இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட இன்னைக்கு 5 இருக்கு, நம்பர் இருக்கு. நாளைக்கு இந்த இடத்துக்கிட்ட 0 இனிஷியலைஸ் பண்ணுவானா? என்னமா? டேரக்டா 5 போட்டா இனிஷியலைஸ் பண்ணும்போது 0 பண்ணிக்கணுமா இல்ல I மட்டும் பண்ணா போதுமா? இனிஷியலைஸ் பண்ண சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் I ஈக்குவல் டு 5 இப்போ தான் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஓகே? ஸோ அதாவது டிக்ளரேஷன் தனியாக, இனிஷியலைசேஷன் தனியாக. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஷ்ஷாக இருக்கும், ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிக்ளரேஷன் அண்ட் பிஎஸ்ஐன் அப்படின்ற மாதிரி 2 கான்செப்ட் இருக்கும். ஸோ என்னென்ன வேரியபிளுக்கு மாறும், ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்கள் லெட் யூசர்ஸாக இருக்கலாம், இல்லை கான்ஸ்ட் யூசர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த ரீடிக்ளேர் அண்ட் ரீஅசைனில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா எப்பயுமே என்ன பண்ணுங்க, எப்போ டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்பயே அசைன் பண்ணுறீங்க வேல்யூ, ஓகேவா? அந்த 2 கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அப்ளை பண்ண அவசியமே இல்லை, ஓகே? எப்பயாவது அதை அப்ளை பண்ண வேண்டிய டைம் வரும் உங்களுக்கு. அப்போ லெட் ஐன்னு மட்டும் டிக்ளேர் பண்ணிப்பீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் I ஈக்குவல் டு 5ன்ற மாதிரி அடுத்த லைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ முடிச்சுக்கலாம், ஓகேவா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது, ஓகே? ஸோ இதுதான் ஃபார் லூப் வைல் லூப். இப்போ சொல்லுங்கள். ஸோ நான் ரேண்டமாக என்ன பண்ணுறேன், இதெல்லாம் மாற்றுறேன், ஓகே? யாராச்சும் ஒருத்தர் எனக்கு சார்ஜ் எடுத்து எனக்கு கரெக்டாக சொல்லணும். இந்த இடத்துக்கிட்ட ஸோ ஈக்குவல் டு 10 கரெக்டாக சார்ஜ் எடுத்து ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்கள். அதாவது இந்த வேல்யூலாம் நான் பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பிரிண்ட் ஆகணுன்றதை கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா யோசிச்சு நிதானமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறது? ஸோ மதன், ஓகே? ஸோ மதன் சொல்லுங்கள். மதன் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோ எனக்கு வந்து நீங்கள் வாயில கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. அன்மியூட் பண்ணி. Bro, one sec. ஐயோட வேல்யூ 5, ஓகே? ஐயோட வேல்யூ 5. கன்சோல் UONSOLE Bro, run ஆகாது bro கோட். என்னதுமா? கோட் ரன் ஆகாது. கோட் ரன் 5 ஆகாதா? is greater than or equal to 10 bro. 5 வந்து 10 விட greater than இல்லையா? 5 ஓகே. 5 is not equal to கோட் ரன் ஆகாது, பக்கா, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியுது, ஓகே? ஜஸ்ட்
நத்திங் வில் ஹேப்பன். ஓகேவா? அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னும் போது, ஸோ ஃபார் லூப் பார்த்தோம், அதுக்கப்புறம் வைல் லூப் பார்த்தோம், தென் அதுக்கப்புறம் டூ வைல் லூப். இந்த டூ வைல் லூப் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனே செக் பண்ணாமல் டேரெக்டாக எனக்கு என்ன பண்ணும், ஒரு வாட்டியாச்சும் நான் உன்னை அடிச்சுட்டு தான்டா விடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் கண்டிஷனே செக் பண்ணும். ஓகேவா? ஸோ கோவம் வந்துட்டா நான் நானா இருக்கேன்ற மாதிரி, இருக்க மாட்டேன்ற மாதிரி இந்த இடத்துல டூ வைல் மட்டும் கொஞ்சம் சினாரியோ வேற. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணாமலே எக்ஸிக்யூட் பண்ணிடும் டூ, அதுக்கப்புறம் தான் வைல். ஓகேவா? வைல் மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி டூன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்துக்கலாம். தென் இதோட do while loop is similar to the while loop, but always execute the block of code at least once before checking the condition. இதான் கான்செப்ட். இதுதான் நீங்கள் வந்து டெக்லீடோ யார் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், இப்படி போட்டுறேன். ஸோ ஐயோட வேல்யூ 1 இனிஷியல், கன்சோலோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட உள்ள வந்தவொடனே டேரெக்டாக கன்சோல் தான், கண்டிஷனே கிடையாது, கன்சோல் தான். ஓகேவா? அப்போ ஐயோட வேல்யூ என்னது, 1 பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சொல்லுங்கள். ஸோ யார் வேணால் சார்ஜ் எடுத்துக்கலாம் டேரெக்டாக. அதான் நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னீங்க. ஓகேவா? அபினாஷ் இந்த வாய்ப்பு கொடுப்போம். அபி சொல்லுங்க அபி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உள்ள வருது, வந்த உடனே கண்டிஷன் செக் பண்ணுறது, ப்ளஸ் எங்கேயே ஸ்பாட்ல இன்க்ரிமெண்ட் ஆகிடுது. வைலுக்கும் டூவுக்கும் பாருங்க உள்ள இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் செக் பண்ண சொல்ல ஐ, இப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆனதால ஐயோட வேல்யூ 2 ஐயோட வேல்யூ 2 இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நான் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் உள்ள வருது, லைன் நம்பர் 4க்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேவா? ஐயோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆச்சு, 1ன்னு பிரிண்ட் ஆகுது. தென் அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ ரைட் நவ் என்னது 2. தென் என்ன நடக்கும், அடுத்தது 3 லைன் நம்பர் எந்த லைனுக்கு வரும், லைன் நம்பர் 6 பண்ணோம். லைன் நம்பர் 6க்கு வரும். லைன் நம்பர் 6 வர சொல்ல, ஸோ கண்டிஷன் ட்ரூ. இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. இதுதான் இனிஷியல், நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த லைனுக்கு வரும், லைன் நம்பர் 1க்கு வரும். 1ல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 1க்கு வரும்னா கண்டிஷன் ஐ வந்து 1ன்னு படிச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்சோலில் வந்து ஐயை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐயோட ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். ஆட் பண்ண சொல்ல ஐயோட ஆட் பண்ணும். ஐயோட வேல்யூ 2ஆக மாறும். 2 வந்து இப்போ கண்டிஷன் 6வது லைனில் வந்து செக் பண்ணும். ஐ ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 2. 2 வந்து இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ஆமாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அதனால் இப்போ வந்து 2 பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்பி லூப் மேலேயே போகும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோடனே ஐயோட வேல்யூ 3ஆக மாறும். 3 வந்து 5ஓட ட்ரூவான்னு பார்க்கும். ட்ரூ ஆகிடும். 3 பிரிண்ட் பண்ணிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் லைனுக்கே போகும். திரும்பி ஐயோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும். 3 வந்து 3, அதுக்கப்புறம் 1 ப்ளஸ் பண்ணி 4 ஆகும். ஐயோட வேல்யூ 4. அதுக்கப்புறம் அது வந்து ட்ரூவான்னு பார்க்கும். இஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டிஷன் மேலே போகும். 4 இருக்கிறது வந்து அடுத்து 5ன்னு மாறும். 5ம் கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். அதுவும் ட்ரூ ஆனதுக்கப்புறம் 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்பி லூப் மேலேயே போகும். போயிட்டு ரிட்டன் வந்து கண்டிஷன் ஐயோட வேல்யூ இப்போ 6ஆக இருக்கும். 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அதோட லூப் வந்து முடிச்சுட்டு வெளில வந்துடும். சூப்பர் வேற லெவல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபார் லூப், வைல் லூப், டூ லூப் வந்து பெரிய மலை அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? இட்ஸ் ஈஸி when you study. ஓகேவா? இட்ஸ் வெரி ஈஸி when you study. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது எதுக்காகனா திரும்ப அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஒரு விஷயத்தை ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அடுத்தது ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன் லூப். ஓகே, ஃபார் ஆஃப் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட்னா என்ன, அரேனா என்ன, அரே மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது தெரியாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால இதை பார்ட் 2ஆக நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.